சாமி வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம செந்தூர் முருகன் கோயிலை சுற்றிலும் நீங்கள்லாம் ஏகப்பட்ட மூலிகை வச்சுருக்கிறீங்க. இது எல்லாமே வந்து ஒரு அபூர்வ மூலிகையாக இருக்குது. இது ஒவ்வொரு மூலிகை பற்றி சொல்லுங்க சாமி. இப்போ இது என்ன மூலிகைங்க? இது ஆடை ஒட்டின்னு சொல்கிறது இதுதான். ஆடை ஒட்டிங்களா? ஆடை ஒட்டி. இது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பிச்சு இந்த மாதிரி ஒட்டினா துணி மேலே ஒட்டிக்கும், அவ்வளோதான். ஓ, அதுதான் ஆடை ஒட்டி. ஆடை மேலே ஒட்டினா ஒட்டிக்கும். ஓ ஆமாம், உப்பு காய்ந்த மாதிரி அது ஒட்டிக்கும். இது சீக்கிரம் வந்து விடாது. சரி சரி. இது வந்து தான் ஆடை ஒட்டின்னு சொல்கிறது. இது இது எதுக்கு சாமி பயன்படுது? இது பொண்ணு வசியத்துக்கு. பெண் வசியத்துக்கு. பொண்ணு வசியத்து, தொழில் வசி, எதுவுமே ஒட்டக்கூடியது ஏதோ அதெல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்கு. உடஞ்சி போன கால் ஒட்ட வைக்கிறதுக்கு ஒட்டத்தாள் வேணும். அந்த மாதிரி இது ஒட்ட வைக்கிறதுக்கு. அதாவது உறவுகளை மனசை உடஞ்சி போன மனசை ஒட்ட வைக்கிறது. இது வந்து பொண்ணு வசியத்தும் போட்டுக்கலாம், தொழில் வசியம் போட்டுக்கலாம். இதுல வெவ்வேறு வகை இருக்குங்களா? இது ஒரே வகை? இல்ல ரெண்டு தலை இருக்குது. மின்வெட்டி பின்வெட்டி. அப்படின்னா முன்னாடி ஓட்டுங்களா? முன்னாடி இப்படி வெட்டினாலும் ஓட்டு, இப்படி வெட்டினாலும் ஓட்டு ஒன்று. ஓ, அது அந்தாண்டு இருக்குது. மின்வெட்டி பின்வெட்டி ரெண்டு இருக்குது. இதுதான் ஆடை ஒட்டி. ஆமா, வெள்ளை கலர்ல பூ போகுது. ஆமா, வெள்ளை கலர் பூ போகும். ஆடை ஒட்டி ஆடு மேலே போட்டிங்கன்னா ஆடை ஒட்டிக்கும். இது எப்படி சார்? அதாவது வைத்தியமா பண்றீங்களா இல்ல மாந்திரிகத்தை பயன்படுத்துறீங்களா? மாந்திரிகத்துக்கு தான். வைத்தியத்துக்கு இல்லை? இல்லை இல்லை, வைத்தியத்துக்கு இல்லை, ஃபுல்லாக மாந்திரிகத்துக்கு. மாந்திரிகம். ஆமாம், இது வைத்தியத்துக்கு இல்லை. ஓ சரி. அப்படி வைத்தியத்துக்குன்னா ஒரு சிவனார் வேம்பு. சிவனார் வேம்புங்களா? ஆமாம். இதுங்களா? ஆமாம். அது வந்து சிவனார் வேம்பு. நாராயணன் சொல்லலாம், சிவனார் வேம்புன்னு சொல்லலாம். அது வந்து எதுக்கு ஆகுதுன்னா இதுதான் வைத்தியத்துக்கு ஆகுது. என்ன பண்ணணும்னா அது பிச்சு இப்போ ஒரு 5-10 தலை பிச்சு தின்னீங்களா வந்து கல் வயிற்றுல இருந்தால் கல் போய் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஓ, இந்த தலையை கிட்னி கல்லுங்களா? ஆமாம், கிட்னியில் கல் இருக்குது, ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னால் நீ 5 mm இருந்தால் 10 mm இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு 10 நாளைக்கு அரைச்சி மோரில் கலந்து குடிச்சின்னா கல் தானாக போயிடும், உடஞ்சி போயிடும். சிவனார் வேம்பு. ஆமாம். ஓ, இது கல் ஃபுல்லாக வெளியே போயிடும். இது தொந்தரவு வருதில்ல. இதுதான் இந்த தலை தான். அப்படிங்களா? ஆமாம், பாரு நிறைய வச்சுருக்கோம். ஓ, சிவனா இது எல்லாமே சிவனார். ஆமாம் ஆமாம். இப்போ இதில் வேறு மாதிரி முள்ளு மாதிரி ஒரு சிவனார் வேம்பு சொல்கிறாங்களா, அது மாதிரி இருக்குங்களா? அது வந்து மாந்திரிகத்துக்கு. இது வந்து வைத்தியத்துக்கு. வைத்தியத்துக்கு. சரி சரிங்க. இது பாரு வாயில் போட்டு நின்று பாரு, கொஞ்சம் லைட்டாக கசக்கும், 2 நிமிஷம் கழிச்சு நிற்கும். ஓ, அது வேணாலும் சாப்பிடலாம். இது வந்து மாந்திரிகத்துக்கு இல்லை, இது வைத்தியத்துக்கு. இது வந்து என்ன? இது வெள்ளை அருவு. வெள்ளை அருகு. அதாவது அருகம்புல் வேற, இது இது வந்து அருகு. அது அருகம்புல், இது வெள்ளை அருகு. வெள்ளை அருகு. இது எதுக்கு சாமி பயன்படுது? இது வந்து விநாயகருக்கு சாமிக்கு வச்சு கும்பிடலாம். இந்த வெள்ளை அருவனுடைய வேர் எடுத்து தொழில் வசியத்துக்கு போடலாம். அதே வண்டு கட்டி இருந்துச்சுன்னா தலையை பிச்சு அரைச்சி உள்ளுக்கும் சாப்பிடலாம். மேலேயும் தடவுனா சுத்தமாயிடும். இது வந்து உள்ளுக்கு சாப்பிட விஷம்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் விஷம் இல்லை, விஷத்தை முறிக்கிறதுக்கு தான் இது. ஓ சரி சரி. இது வந்து விஷத்தை முறிக்கிறதுக்கு தான். நம்மளே சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். கசப்பு இருக்குங்களா? கசப்பு இருக்கும். ஃபுல்லாக கசக்கிறது தான் விஷத்தை எடுக்கும். ஓ சரி. கசப்பு தன்மை இல்லைன்னா விஷத்தை எடுக்காது. போலாங்க. இல்லையா சாமி? இது என்ன? இது மரவள்ளி கிழங்குங்களா? இல்லை இல்லை, இது மரவள்ளி கிழங்கு இல்லை. இது வந்து சுவிங்கி மரம்னு சொல்லி பேர் இதுக்கு. அப்படிங்களா? ஆமாம், சுவிங்கி மரம். சுவிங்கி மரம் அப்படின்னு சொல்லி பேர். இது ஆனால் மரவள்ளி கிழங்குனுடைய இலை மாதிரி இல்லை. மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி இலை வராது. இதில் எண்ணி பாருங்க, 8 தலை வரும் ஒரு கைக்கு. ஓஹோ, இதில் 8 வருங்களா? ஆமாம் ஆமாம். சரி. எண்ணெயில் 8 9 தலை ஒரு கைக்கு குறையாம வரும். அது 9 கிரகத்துக்கும் 9 தலைங்கிற மாதிரி இது அர்த்தம். ஓ அப்படிங்களா? ஆமாம், எண்ணி பாருங்க, 9 கரெக்டாக வரும். ஓ சரிங்க. இது அதனால சுவிங்கி மரம் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர். அதுக்கு இன்னொரு பேருங்குது, நாய்க்குட்டி மரம்னு சொல்லுவாங்க. இதுயா? ஆமாம். இது பழம் பழுத்து கீழே விழுந்துச்சுன்னா நாய்க்குட்டி மாதிரி வீச்சுன்னு ஒரு கத்திட்டு போய் திருப்பி மரத்துலேயே ஏறிக்கும். அந்த பழம் திருப்பியும் போய் மரத்துலேயே ஒட்டிக்கும். அந்த விதை விழுந்த உடனே காய் 2 வெடிச்சிடும். வெடித்த உடனே அந்த விதை போல திருப்பி மரத்துலேயே ஏறிக்கும். அப்படிங்களா? ஆமாம், வீச்சுன்னு கத்தும், நாய்க்கு மாதிரி கத்தும். ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க. ஆமாம், இது அதிசயமான மரம் தான். சரி சரி. இது எதுக்காக பயன்படுது? இதெல்லாம் வந்து விசேஷமான மரம். அதில் தெய்வத்துக்கு உகந்த மரம். இப்போ நம்ம அதாவது ருத்ராட்ச மரம் மாதிரி. ஆமாம், உத்தராட்சி இருக்குது, இந்த மாதிரி கடுக்காய் மரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மரங்கள் இது ஒரு ஜாதி. ஓ சரி சரி. இது ரொம்ப இது. அது பார்த்தீங்கன்னா கருமஞ்சள்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் கருமஞ்சள். கருமஞ்சள்ங்களா? கருமஞ்சள் தான். ஜடா மஞ்சள் அப்படிங்கிற. சடா மஞ்சள் வேறு, கருமஞ்சள் வேறு. இது மஞ்சள் வந்து உள்ள கருப்பாக வரும். ஆமாம், உள்ள மஞ்சள் கருப்பாக வரும், தண்டு பாரு கருப்பாக இருக்கும். ஓ ஆமாம் ஆமாம். மேலே இலையே வந்து இந்த இடத்துல ஆமாம் கருப்பாக வரும். ஃபுல்லாகவே தண்டு ஃபுல்லாக கருப்பாக வரும். மஞ்சள் வெட்டி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருப்பாக வரும். இதுதான் கருமஞ்சள். கருமஞ்சள். ஜடா மஞ்சள் வேறு. ஜடா மஞ்சள் வேறு,
வந்து இன்னும் நிறைய மஞ்சள் இருக்குது இல்லையா? அப்படிங்களா? இது எதுக்காக பயன்படுது? கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, சடா மஞ்சள் இருக்குது, நம்ம நாட்டு மஞ்சள் இருக்குது, புழுகு மஞ்சள். இதுலேயே புழுகு நொச்சி மாதிரி புழுகு மைய அதுலேயே வந்து நீலம். ஆமாம், நீல கலரில் வரும் ஒரு மஞ்சள், அது ஒரு மஞ்சள். அப்படிங்களா? இது வந்து கருமஞ்சள். இது வந்து நம்ம எதுக்காக? மாந்திரியத்துக்காவது கண்வாம்பு, கந்திஷ்டி, பில்லிச்சோனி ஏவலை கட் பண்ணோம், பணம் செல்வத்தை கூட்டி கொடுக்கும். அது கருமஞ்சள். ஆமாம். சரி சரி, ரொம்ப சிறப்பான மொழி தான் வச்சுக்கிறீங்க. ஆமாம். கீழே இருக்கிறது வந்து புல்லாமணக்கு பருப்பு. இதுங்களா? ஆமாம். பில்லு மாதிரி மலிச்சிட்டு கோரக்கிழங்கு மாதிரி இருக்குது இல்லையா? இதுங்களா? ஆமாம். இது புல்லாமணக்கு. அதுதான் புல்லாமணக்கு. புல்லாமணக்கு வச்சா எல்லா மணக்குன்னு சொல்லி சித்திரை காலத்தில் பாடலே எழுதி வச்சுருக்காங்க. புல்லாமணக்கு எல்லா மணக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன சாமி உள்ள ஏதாவது கிழங்கு மாதிரி வருங்களா? கிழங்கு வரும். கிழங்கு வரும். ஆமாம் ஆமாம். இது காணாம மேலே கிழங்கு மாதிரி வருமா? இல்லை சின்ன சின்னதாக சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக வரும், கிழங்கு வரும். பூராத்துலேயும் கிழங்கு இருக்கும். அப்படிங்களா? அதில் புல்லாமணக்கு. இது அழுங்கண்ணி, இது தொழுங்கண்ணி. இதுங்களா? ஆமாம். அதாவது சின்னதாக இருக்கிறது அழுங்கண்ணி. இது வந்து இப்போ அழுகண்ணி தொழுகண்ணி வந்து இதை காயகல்ப மூலிகைன்னு சொல்கிறாங்களா? ஆமாம். அது இந்தாண்டுக்கிறது அழுங்கண்ணி. இதுங்களா? ஆமாம், அது அழுங்கண்ணி. இது வந்து நம்ம இது இந்த கரிசாலை மாதிரி இருக்குங்க. ஆமாம், இது அழுகண்ணி. அழுங்கண்ணி. அந்தாண்டுக்கிறது தொழுங்கண்ணி. அந்தாண்டு ஒரு செடிக்குது, அதுதான் அது. ஆமாம். இது வேறு அது வேறுங்க. ஆமாம், இது அழுங்கண்ணி, அது தொழுங்கண்ணி. இது எவ்வளோ பெருசு வளருங்க? அது குடும்ப சங்கிலின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். இது ஆமாம், குடும்ப சங்கிலி அப்படின்னு சொன்னால் குடும்ப சங்கிலி மாதிரி ஒன்றா இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். குடும்ப சங்கிலி. இது பார்த்தீங்கன்னா வசம்பு. இதுங்களா? ஆமாம். இதுதான் வசம்புங்களா? வசம்பு. வசம்பு வசியத்துக்குரியது வசம்பு. இது வந்து கீழே எப்படி நம்ம இஞ்சி மாதிரி வருங்களா? ஆமாம், அது வரும். இஞ்சி மாதிரி வரும். வசம்பு அப்படின்னு சொல்கிறது இதுதான். வசம்பு செடி வீட்டுக்கிட்ட யார் வேணாலுமே வச்சிருக்கலாம். எல்லாம் சாதாரணமான வீட்டுக்கிட்டே ஒரு செடி வச்சிருந்தா வசீகரமான தெய்வங்கள் வசியமாகும், பணம் வசியமாகும், நல்ல காரியங்கள் எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக வசியமாகும். அதனால வசம்பு செடி எல்லாமே வைக்கலாம். எல்லார் வீட்டுக்கிட்டையுமே வைக்கலாம், தப்புலாம் இல்லை. சரி சரி சரி. மற்ற மூலிகை இப்போ வச்சினாக்கா கூட ஒன்று வீட்டுக்கிட்ட வச்சா தாங்காதுங்க. இந்த அசிங்கம் அது இது பொம்பளைங்க இருக்கிறதுனால மாதவிட பிரச்சனை அது இது வந்தால் தாங்காது. செடி நிறைய செடி அது மாதிரி இருக்குது. இது அது மாதிரி ஆகாது. அந்த மாதிரி கிடையாது. அதாவது அந்த பக்கம் அந்த வாழை மரத்தில் பருவம் துளுத்துட்டு இருக்குது. அது கிடுநடிங்கி. ஆமாம், கிடுநடிங்கி, வடநடிங்கி, தொடநடிங்கி, இடித்தாங்கி, கோவரவணங்கி, ராஜவணங்கி, ஆழ்வணங்கி. இது மாதிரி அழுங்கண்ணி, தொழுங்கண்ணி, புல்லாமணக்கு, சோதி மணக்கு, சோதி விருஷம். இது மாதிரி லட்சக்கணக்கான மூலிகையில் வந்து கடல் மூலிகைங்கிறது அது முழுமையாக தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. யானை வணங்கி பூனை வணங்கிலாம் இருக்குது. எல்லாம் யானை வணங்கி இருக்குது, பூனை வணங்கி இருக்குது, ஆள் வணங்கி இருக்குது, சிவன் வணங்கி இருக்குது, ராஜ வணங்கி இருக்குது. எல்லாமே மூலிகை தான். அந்த மூலிகை முறைப்படி நாம் எடுத்து மாந்திரியம் பண்ணலாம். மாந்திரியம் உண்மை. மாந்திரியமாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் மூலிகையை வந்து முறைப்படி எடுத்து பயன்படுத்தணும்.